அனைவரும் அவ்வரிய நிகழ்ச்சியினை கண்டு மெய்சிலித்து நின்றார்கள். இது தெய்வத்தின் திருவிளையாடல் என்றெண்ணி கைகூப்பி தொழுதார்கள். மக்கள் அனைவரும் அவ்விடத்தை சுத்தம் செய்யும் போது காணங்கு புற்கள் சூழ்ந்த ஒரு புற்றும் அதன் அருகில் சுயம்புலிங்க திருவுருவில் வேங்கை மரத்தின் அடியில் இருப்பதை கண்டார்கள். அப்போது அக்கூட்டத்தில் இருந்து ஒருவருக்கு தெய்வ அருள் உண்டாகி, தான் கேரள மாநிலம் வண்ணார்காடு என்ற ஊரிலிருந்து பொதிமாடுகளை ஊட்டிக்கொண்டு மைசூரு செல்லும் மக்களுக்கு வழித்துணையாக வந்தேன் என்றும், எழில் மிகுந்த இவ்வியற்கை சூழலை தான் தங்கிவிட்டதாகவும், தன்னை இனிமேல் பன்னாரி மாரியம்மன் எனும் போற்றி வழிபட்டு வாருங்கள் எனவும் அருள்வாக்கில் கூறினார். அன்னையின் அருள்வாக்கின்படி அவ்விடத்தில் காணாங்கு புற்கள் கொண்டு ஒரு குடில் அமைத்து கிராமிய முறைப்படி நாள்தோறும் பன்னாரி அன்னையை வழிபட்டு வந்தனர். பின்னர் ஊர் மக்களும் பெரியோர்களும் அன்னையின் சிறப்பு கருதி அன்னைக்கு விமானத்துடன் கூடிய சிறு கோவில் அமைத்து பத்ம பீடத்துடன் திருவுருவம் அமைத்து வழிபாடு செய்தனர்.